அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் குறைகிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்கு சில அறிகுறிகள் இருக்குது. அதைத்தான் இந்த பதிவில் ரொம்ப சுருக்கமாக பார்க்குறோம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. ஒரு வீட்டில் ஒளி இருக்கிறது அப்படிங்கும் போது, வெளிச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த இடத்துல நேர்மறை ஆற்றலை நம்மால் உணர முடியும். ஒரு இடத்தை இருள் சூழ்கிறது அப்படின்னா நமக்கு தெரியாத இனம் புரியாத ஒரு பயமானது மனதை தொற்றிக்கொள்ளும். அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். சரி, இப்போ இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு இடத்துல தெய்வ நடமாட்டம் குறைகிறது அப்படிங்கும் போது என்ன மாதிரியான அறிகுறிகளை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னா, இருள் சூழ்ந்தது போல ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதே நம்ம மனசுக்கு வராது. ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அது குடும்பத்தில் இருக்க சந்தோஷமாக இருக்கட்டும், நல்ல சிரித்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்த குடும்பம் திடீர்னு யாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்க முடியாமல் பேசுறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுகிறார்கள். அடுத்து என்ன பேசுறதுனே தெரியல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னா அவ்விடத்தை எதிர்மறை ஆற்றல் சூழ்கிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல தான் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லபடியாக போயிருக்கும். பல லட்சங்கள் பல கோடிகளை சம்பாதித்திருப்பாங்க. எல்லா வழிகளும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் தொடர்ந்து அடுத்து என்ன கட்டத்துக்கு நம்ம நகரணும், என்ன மூவ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் சில தவறான முடிவுகளை எடுப்பதன் மூலமாக பல லட்சங்கள் அந்த இடத்துல இழப்பு ஏற்படும். இதெல்லாம் நடக்குது அப்படிங்கும் போது தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அந்த இருள் சூழ்ந்திருக்கிறது அல்லது எதிர்மறை ஆற்றல் நம்மை சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீட்டிலையும் சில அறிகுறிகளை அது காமிக்கும். தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த கௌரி, அதாவது பள்ளி பேசாமல் ஆயிடும். அது இருள் சூழ்வதை நமக்கு உணர்த்தும். திடீர்னு வௌவால் அல்லது விஷ ஜந்துக்கள் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே அடிக்கடி வர ஆரம்பிக்கும். அதையெல்லாம் வீட்டில் போதுமான அளவு வெளிச்சம் இல்லை, சுத்தம் இல்லை அப்படிங்கும் போது இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னாலே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வீட்டில் தெய்வ நடமாட்டம் குறைகிறது. தெய்வ நடமாட்டம் என்று எதை கூறுகிறோம் என்றால், அந்த வெளிச்சத்தின் அளவு குறைகிறது, நேர்மறை ஆற்றலின் அளவு குறைகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மனசில் நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். எதை தொட்டாலும் ஒரு கவலை, இது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற கவலை நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். திடீர்னு பால் திரிந்து போகும், சம்மந்தம் இல்லாமல் நடக்கும். நல்லா தான் இருந்திருக்கும், நல்ல பால் சட்டியாக தான் இருந்திருக்கும், பால் காய வைக்கும் போது பால் திரிந்து போயிருந்திருக்கும். சாமி பூஜை ரூமில் போயிட்டு விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கும் போது காற்று இருந்திருக்காது, ஒன்று இருந்திருக்காது. திடீர்னு விளக்கு மலையேறும். கை தவறி சில பொருட்கள், கண்ணாடி பொருட்கள் கீழே விழுந்து உடையும். இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, எதிர்மறை ஆற்றல் அங்கு அதிகரிப்பதை குறிக்கிறது. இது எல்லாம் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறத குறிக்குது அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, மனக்குழப்பம் அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஒரு மனக்குழப்பம் அதிகரிக்கும் போது தடுமாற்றம் உண்டாகும். தடுமாற்றத்தின் காரணமாக தவறான முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்போம். அவ்வாறு தவறான முடிவுகளை எடுக்கும் போது ஒரு பதற்றம் மனதிற்குள்ளே தொற்றிக்கொள்ளும். அந்த பதற்றம் வந்துருச்சுனாவே எல்லாம் தப்பு தப்பாக போகும். அதுதான் இப்போ நம்ம சொன்ன அறிகுறிகள் எல்லாமே உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அப்போ வீட்டில் தெய்வ நடமாட்டம் குறைகிறது அப்படிங்கும் போது அது இருள் சூழ்வதை குறிப்பதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட அறிகுறிகள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கும் போது சில விஷயங்களை செய்தால் போதும். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது, நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசுவது, மங்களகரமான இசையை வீட்டில் ஒழிக்க செய்வது. தேவையில்லாமல் இந்த நாடகம் பார்க்குறோன்ற பேரில் அழுதுகிட்டு இருக்க மாதிரி நாடகத்தை எல்லாம் வீட்டில் போடக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. வார்த்தைகளுக்கு அதிக ஆற்றல் உண்டு. நேர்மறை வார்த்தைகளை பேச பேச வீட்டிலே நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாகும். என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மனதில் உறுதி கொள்ள வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு தியானம் செய்யணும். அதே போல் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும் போது, அருகாமையில் இருக்கின்ற ஆலயத்திற்கு போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வீட்டில் தெளிப்பதாக இருக்கட்டும், அந்த விபூதியை கொண்டு வீட்டில் பூஜை அறையில் வைத்து பூஜிப்பதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யும் போது கண்டிப்பாக வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகமாகும். வீட்டில் தெய்வ நடமாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே.
சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது வீட்டிலே ஒளி அப்படிங்கிறது பரவ ஆரம்பிக்கும். வெளிச்சம் பரவுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் ஆதிக்கத்தை செலுத்தும். அப்போ அந்த இருள் அங்கே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதா இதனுடைய தாற்பயம். மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. இது குறித்த கருத்துக்கள், அதாவது இது சம்பந்தமாக சில அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா, அதை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.